வணக்கம். ஸோ இந்த தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம ஃபேமிலி அப்படின்னு ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ தீபாவளினாலே பொதுவா எல்லாருமே நிறைய ஸ்வீட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அப்புறமேட்டு பட்டாசுகள் வெடிப்பாங்க. ஸோ என்னுடைய காவேரி குடும்பத்தோட தீபாவளி அனுபவங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, சின்ன வயசுல ஒரு 10 வயசு, ஒரு 2000 அப்படிங்கிற 2000 ஆண்டு அப்படின்னு இருக்கும்போது ஒரு தீபாவளி அன்னைக்கு அங்க தங்கி இருந்துட்டு பட்டாசு எல்லாமே வெடிச்சோம். நைட்டு பட்டாசு எல்லாம் வெடிச்சோம். அங்க தங்க வேண்டிய சூழல் வந்தது. அப்ப பட்டாசு எல்லாம் வெடிச்சோம். அப்புறமேட்டு நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டோம். அப்புறமேட்டு நிறைய டிவி சீரியல், அப்போதைக்கு சீரியல் இல்ல, அப்ப வந்து இது தூர்தர்ஷன்ல சீரியல்ஸ், ஹிந்தி சேனல்ஸ், அப்புறம் சில தமிழ் சேனல்ஸ் எல்லாம் இருந்தது. டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அதிகபட்சமா வந்து நிறைய பேசிட்டு இருந்தோம். நிறைய விளையாட்டுகள், முக்கியமான விளையாட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயம் விளையாடுறது. சோ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜெயந்தி பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க மாரியம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்கதான் வந்து தாயத்துல ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கை அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட விளையாண்டு நான் ஜெயிச்சதே இல்லை. ஒரு தடவையும் என்னமோ ஜெயிச்சிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த இது கோலி குண்டு வச்சு அந்த ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அது வந்து கோலி வச்சு கோலி விளையாட்டு விளையாடுவோம். அதுவுமே ரொம்ப மறக்க முடியாத விஷயம். நதியா கூட விளையாடுவோம். ஸோ இது விளையாண்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்பவே முடியாது. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது அப்புறமேட்டு பாட்டுக்கு பாடல், வார்த்தை விளையாட்டு, அப்புறமேட்டு ராஜா ராணி, போலீஸ் திருடன், அப்புறம் வந்து நேம் பிளேஸ் திங்ஸ் அனிமல்ஸ், அப்புறமேட்டு ஒளிஞ்சு கிட்ட 1ல இருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணி மத்தவங்களை கண்டுபிடிக்கணும். அப்புறமேட்டு நிறைய விளையாட்டு விளையாண்டுருக்கோம். வேற என்ன சொல்ல வேண்டிய சுவாரஸ்யமான விஷயங்கள் காவேரி குடும்பத்தோட அப்படின்னு சொல்லணும்னா, அந்த காமராஜ் நகர் வீடுதான். அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாட்டி காலையில எந்திரிச்சிருவாங்க. 5 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க. 6 மணிக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே சுக்கு காஃபி ரெடி ஆயிடும். ஸோ அந்த சுக்கு காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த சுக்கு காஃபி வந்து பாத்தீங்கன்னா காஃபி பவுடர், அதுல சுக்கு அரைச்சி போட்டு எல்லாம் ஏலக்காய் டீ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பன், பிஸ்கெட் எல்லாமே பெரியமா கடையில இருந்து வந்துடும். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சது வந்து மில்க் காஃபி. எனக்கு பிடிச்சது வந்து பிளாக் டீ. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா காலையில வாசி தெளிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப வந்து சாணி வச்சு, மாட்டு சாணம் வச்சு மொழுகி ஃபுல்லா மொழுகி அந்த இடமே வந்து ஃபுல்லா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா
அந்த இது கேஸ் ப்ரொடக்ஷனுக்கான அந்த ட்ரம் இருக்கும். ஸோ அது மேலதான் சம்டைம்ஸ் வெளியில எல்லாரும் தின்ன மேல உட்காந்து நியாயம் பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம இடம் பத்தலைன்னா அது மேலதான் ஏறி உட்காந்துவோம். ஸோ அது வந்து கவுடங் கம்போஸ்ட் மெஷின். ஸோ அது ரொம்ப பிடிச்ச மெஷின். அது விளையாடுறதுக்கும் சுத்தத்துக்கும் நல்லா இருக்கும். பட் இப்ப வந்து அது இல்ல. அந்த ரோட போட்டுறதுனால அதை எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து கட்டில் போட்டு அதுல நானு தாத்தா அண்ணன் எல்லாருமே அதுல படுத்துக்குவோம். ஒரு 2-3 கட்டில் வரிசையா போட்டு படுத்துக்குவோம். ஸோ நைட்டு தூங்கும் போது நல்லா கதை சொல்லுவாங்க. கதை சொல்றதுல எக்ஸ்பர்ட் வந்து பாட்டி தான். நல்லா கிளி கதை, அப்புறம் ராஜா கதை எல்லாமே சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அப்புறமேட்டு ஸோ மட்டன் எடுப்பாங்க, சிக்கன் எடுப்பாங்க, அப்புறமேட்டு முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, இப்படி நிறைய விஷயங்கள் சாப்பிடுறதுக்கு. அண்ட் ஸோ சாதம், சமையல் வெரைட்டி எல்லாமே நல்லா இருக்கும். பருப்பு குழம்பு, அவரைப்பருப்பு, துவரம் பருப்பு, களி, கம்மஞ்சோறு, பணியாரம், இட்லி, தோசை, இப்படி நிறைய வெரைட்டிஸ். அதுக்கப்புறமேட்டு முக்கியமா எனக்கு பிடிச்சதே பாட்டி சொல்ற அந்த போண்டா, கீரை போண்டா எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ சமையல் இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறமேட்டு எங்க காமராஜ் நகர் வீட்டுக்கு பின்னாடி வந்து எங்க ஜெயந்தி பெரியம்மாவோட கடை. அந்த கடையில பாத்தீங்கன்னா வந்து நிறைய சாப்பிடுற ஐட்டம் இருக்கும். அது வந்து குடல் அப்பளம், அப்புறமேட்டு ஊறுகாய் பாக்கெட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அரிசி, வீட்டுக்கு தேவையான பருப்பு, அப்புறமேட்டு எண்ணெய் எல்லாமே நிறைய இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து வனக்கொண்டாமலை அப்படிங்கிற மலை. ஸோ இது வந்து அப்படியே ஒரு மலையில இருந்து அருவி கொட்டுற மாதிரி வந்து அங்க எப்பயுமே அந்த நீர்நிலைகள் இருந்துட்டே இருக்கும். மழை பெஞ்சாலும் மழை பெய்யலைனாலும் பசுமையாவே இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி ஃபுல்லா யூக்கலிப்டஸ், நீலகிரி மரங்கள் இருக்கும். ஸோ அந்த காட்டுக்கு உள்ளார போனீங்கன்னா பின்னாடி நிறைய பாறை இருக்கும். தாத்தா ஒரு தடவை ஆடு மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காரு. 2-3 தடவை அங்க இருக்கும் போது போயிருக்கோம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா மலை வந்து ரொம்ப அழகா இருக்கும். பின்னாடி கோயில்லாம் இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன நீர்நிலைகள், பாறைக்கு இடுக்குல இருக்கிற நீர்கள், சுனைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தவளைகள், அப்புறமேட்டு சின்ன சின்ன மீன்கள் அப்படின்ட்டு ரொம்ப பசுமையான ஒரு வழி, ரொம்ப பசுமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சில பயந்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பு, பூரான், தேல், அப்படியாப்பட்ட விஷயங்கள். ஆனா அதிகமா அங்க பாக்குறது இல்ல, இருந்தாலுமே ஆழத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் காமராஜ் நகர் பத்தி. சோ எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜ் நகர், அதுல வந்து இருக்கிற மாதேஸ்வரன் கோயில், ஒரு அழகிய பாறை மேல இருக்கிற அந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிமெண்ட்ல செஞ்ச ஒரு புலி, அப்புறமேட்டு நாய் அப்படிங்கிற மிருகங்கள், அப்புறமேட்டு அந்த கோயில் ஒரு சின்ன மணி மண்டபம். அந்த மண்டபத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலைகள், கோபுரம், அதுல சின்ன சிலைகள், அப்புறமேட்டு கோபுரத்துக்கு அந்த மண்டபத்துக்கு உள்ளார வந்து லிங்கம், சிவலிங்கம் அப்படின்னு ஒரு திவ்யமான ஒரு கோவில். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்திலே நம்ம பெரிய அம்மா அவங்களோட வீடு, அவங்களோட வீடுமே மிக அழகான காட்டு சூழலில் இருந்தது. சோ இந்த வழியா போய் பாத்தீங்கன்னா வரிசையா மரங்கள் அப்படின்னு சொல்லலாம். வரிசையா அழகான மரங்கள், பெரிய நந்த வனம் மாதிரி இருக்கும். சோ இங்க இருந்து நடந்தே நீங்க தலாய்பட்டிக்கு
போனது. ஒரு தடவை நடந்து தலவாப்பட்டிக்கு போயிருக்கோம், நானும் நதியாவும். சோ ரொம்ப அழகான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்கு சிரமம் இருந்தாலுமே அவ்வளவா தெரியல. ரொம்ப அழகிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். இத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு